சரி ஏதோ உடம்பு சரியில்லாம இருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனோனே அவரு என்ன பார்த்தோனே அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சாரு. ஓகே. அப்படியே பார்க்குறாரு, அப்படியே ஏதோ யோசிக்கிறாரு, இப்படியே யோசிக்கிறாரு. அப்படியே ஒரு மாரி யோசிக்கிறாரு. யோசிச்சு அப்புறம் அத கொண்டு வரதுக்கு ரொம்ப போராடினாரு. அத பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே அழுகை வந்துச்சு. ஐயோ! நம்ம எப்படி பார்த்த ஒரு விஜயகாந்த், நம்ம எப்படி பார்த்தோம்? நான் வந்து உண்மையாவே ஆண் மகன்னா அவர தான் சொல்லுவேன். ஏன்னா, அவ்ளோ தொட கிடல அவ்ளோ பெருசு இருக்கும். ஆள் அப்படி இருப்பாரு. ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ம். அப்படி மீசையெல்லாம் முறுக்கி விட்டு அந்த கண்ணெல்லாம் படங்கள்ல சிகப்பாச்சுன்னா, நெறைய அப்படியே பார்த்துருக்கேன். ஒரு இது மாரி இருப்பாரு. ஒரு காளிலாம் வெகுண்டு எழுந்தா எப்படி நிக்கும்? அந்த கண்டிப்பா, மாரி இருப்பாரு. கண்டிப்பா. அதே மாரி மதுரை வீரன், மதுரை சூரன்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாரி இருப்பாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு என்ன அப்படின்னு ஒரு மாரி ஆச்சு. அப்புறம் யோசனை பண்ணி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செந்தில் அப்படின்னு கைய பிடிச்சிட்டாரு. கைய பிடிச்ச உடனே தான் எனக்கு அறியாம அப்படியே ஒரு சிரிப்பும், கண்டிப்பா, அழுகையும் வந்துடுச்சு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் எழுந்துக்க முயற்சி பண்ணாரு. எழுந்துக்க முடியல அவரால. அப்புறம் புடிச்சுருக்காரு கைய தவிர, அத விடணும்னு தெரியல. அப்படியே புடிச்சிருக்கிறாரு. எல்லாம் கேஆர் எல்லாரும் பார்க்குறாங்க. நானும் சரி விடுவாரு. கொஞ்சம் அதுக்கான இது பண்ணா விட முடியல அவரால. அவருக்கு இல்ல ஒரு சமயம் விடவே கூடாதுன்னு நெனச்சு புடிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. ம். அப்புறம் மத்தவங்க தான் அந்த பார்சாரதி எம்எல்ஏ அவங்க இவங்க தான் வந்து அப்படி கைய அப்படி விலக்கி ம். விட்டோன தான் உட்கார்ந்துட்டு "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னாரு. "நல்லா இருக்கிறேன்ப்பா" அப்படின்ட்டு எனக்கு பார்க்கவே முடியல. இது மாரி எலக்ஷன்ப்பா நிக்கிறாரு தலைவருக்கு. அப்படின்ட்டு, "சரி நான் கிளம்புறேன்ப்பா. நீ ரெஸ்ட் எடு. டாக்டர பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க வீட்லயும் சொல்லிட்டு, பார்த்துங்க டாக்டர்கிட்ட இது பண்ணுங்க. என்ன மெடிசின் தராங்களோ, அத ரெகுலரா குடுங்க. குடுத்து நல்லபடியா பழைய விஜயா நாங்க பார்க்கணும். ம். பழைய அந்த கம்பீரமா இருந்த ஒரு விஜயகாந்த நாங்க மறுபடியும் பார்க்கணும். அவரு இறந்த மறுநாள் காலையில அதுக்கு முன்னாடி நைட்டு பயங்கர ஃபீவர் எனக்கு. ஓகே, ஓகே. எனக்கு அவ்வளோ உடம்பு முடியல. உடம்பு முடியாம என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா காலையில நியூஸ் பார்த்தா 6 மணிக்கு அவரு இறந்துட்டாரு அப்படின்னு. அந்த உடம்பு முடியாம கூட சரி போய் கடைசியா முகத்த பார்த்துடணும் அப்படின்னு போய் முகத்த பார்த்துட்டு வந்தோம்.